அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்களுக்கு வந்தரட்டுமாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த உயர்ந்த திருக்கலிமாவோடு வாழ்ந்து இந்த வாழ்வை நிறைவேற்றக்கூடிய அந்த தருணத்திலும் இந்த உயர்ந்த திருக்கலிமா என்றென்றும் நம் நாவில் இடம்பெறச் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு இந்த தீனுடைய மார்க்கத்தை கடைபிடித்து கற்றுத்தந்தார்களோ அதே போன்று வாழ்நாள் முழுவதும் இந்த தீனுடைய மார்க்கத்தை நாமும் கடைபிடித்து கற்றுக்கொண்டு பிறர்க்கும் கற்றுக் கொடுப்போமாக. ஆமீன். இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது பல கடவுள்கள் இருக்க முடியாது. அது ஏன்? பல கடவுள்கள் இருக்க முடியாது என்ற கருத்துக்கு பல்வேறு மதங்கள் மற்றும் தத்துவங்கள் வெவ்வேறு காரணங்களை முன்வைக்கின்றன. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஓரிரை கோட்பாட்டின்படி ஒரே ஒரு கடவுள் மட்டுமே உண்டு. பல தெய்வ நம்பிக்கைகள் அறிவுக்கு பொருந்தாதவை என்று கருதப்படுகிறது. இந்து மதத்தின் சில விளக்கங்கள் சர்வ வல்லமையுள்ள ஒரு கடவுளின் வெவ்வேறு வெளிப்பாடுகளே பல தெய்வங்கள் என்றும் ஒரே நேரத்தில் இரண்டு சர்வ வல்லமை கொண்ட கடவுள்கள் இருக்க முடியாது என்றும் கூறுகின்றன. சர்வ வல்லமை. கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட சர்வ வல்லமை கொண்ட கடவுள்கள் இருப்பது இயலாத காரியம். படைப்பு மற்றும் கட்டுப்பாடு. பல கடவுள்கள் இருந்தால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் உருவாகியிருக்க முடியாது என்று ஒரு வாதம் உள்ளது. ஒரே ஒரு கடவுள் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியும் பராமரித்தும் வருவதாக கருதப்படுகிறது. தத்துவ ரீதியான முரண்பாடுகள். உதாரணமாக, புனிதமான மற்றும் தெய்வீகமான இரண்டு அகற்றுதல் சப்ட்ராக்ஷன் நிகழ்வுகளை கருத்தில் கொள்வோம். ஒன்று கழித்தல் 1 = 0. ஆனால் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் ஒரே கடவுளைத் தவிர வேறு கடவுள் இல்லை என்றால் 1 கழித்தல் 1 = 0 என்பது மட்டுமே சாத்தியமாகும். பல கடவுள்கள் இருந்தால் ஒரே கடவுளின் 1 கழித்தல் 1 என்ற நிகழ்வு சாத்தியமில்லை. விசுவாசத்தின் அளவு. பல தெய்வ நம்பிக்கைகள் உள்ள மதங்கள் பல தெய்வங்களின் இருப்பை ஏற்றுக்கொண்டு வழிபாட்டு முறைமையில் வேறுபாடு காண்பிக்கின்றன. உதாரணமாக, ஹெனோதிசம் என்பது பல தெய்வங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மட்டும் முதன்மையாக வணங்குவதாகும். பல கடவுள்கள் இருக்க முடியாது என்ற கருத்து ஒரே கடவுளை மட்டுமே முதன்மையாக கருதும் சில மதங்களின் நம்பிக்கை. சம அளவிலும் சம அந்தஸ்து மற்றும் அதிகாரம் கொண்டவராகவும் ஒரு துறைக்கு இருவர் இருக்க முடியாது என்பதே உலக நியதி. ஒரு தேசத்தின் பிரதமராக ஒருவர் இருந்தால்தான் அந்த தேசம் கட்டுக்கோப்பாக செல்லுமா, அல்லது சம அதிகாரத்துடன் இருவர் இருந்தால் கட்டுக்கோப்பு இருக்குமா? ஒரு வாகனம் ஓட்டுவதற்கு ஓட்டுநராக நாம் ஒருவரைத்தான் நியமிப்போம். ஒரு ஓட்டுநர் இருந்தால்தான் அந்த வாகனம் கட்டுக்கோப்பாக செல்லும். ஒரே நேரத்தில் ஒரு வாகனத்தை செலுத்த 20 அமௌண்ட் போட்டால் அதையே நாம் அறிவு ஏற்றுக்கொள்ளாது எனும்போது ஒட்டுமொத்த இந்த அண்ட சராசரங்களையும் கோள்களையும் கடல் மலைகளையும் அனைத்து ஜீவராசிகளையும் கட்டுக்கோப்பாகவும் எவ்வித குழப்பமின்றியும் செலுத்துவதற்கு சம அதிகாரத்துடன் இரு கடவுள்கள் இருந்தால் அனைத்துமே சின்னாபின்னமாகிவிடாதா? இதையெல்லாம் நீங்கள் எண்ணிப் பாருங்கள் என் அன்பான சகோதரர்களே. இது மட்டுமா? உயிரோடு உள்ள மனிதர்களை கடவுள் என்று வணங்குகிறார்கள். இறந்தவர்களை பூட்டோவாக செய்து அவரையும் கடவுளாக்கி வணங்குகிறார்கள். தாங்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களை அனைத்தையும் வணங்குகிறார்கள். சூரியனையும் வணங்குகிறார்கள். பசுமாட்டையும் வணங்குகிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள் என் அன்பான சகோதரர்களே. கடவுள் என்றால் நம்மை விட அனைத்து வகையிலும் மேம்பட்டவராக இருக்க வேண்டும். நம் முன்னோர்கள் கடவுள் என்பவர் தூணிலும் துரும்பிலும் அனைத்திலும் இருக்கிறான் என்பதை மக்கள் தவறான கருத்தில் புரிந்து கொண்டுள்ளார்கள் என்று நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கின்றேன் என்றால், ஆக்குவதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள், காப்பதற்கு ஒரு கடவுள், துன்பத்தை நீக்க ஒரு கடவுள், இன்பத்தை வழங்க மற்றொரு கடவுள், மழைக்கு தனி கடவுள், உணவு வழங்க இன்னொரு கடவுள், கல்விக்கு என்று ஒரு கடவுள், செல்வத்திற்கு ஒரு கடவுள் என்று கணக்கின்றி கடவுள்கள் இருப்பதாக நம்புகின்றார்கள். மக்கள் ஆக்க ஒரு கடவுளும் அழிக்க ஒரு கடவுளும் இருப்பது அறிவுபூர்வமானதா அல்லது ஏதேனும் சாத்தியங்கள் கொண்டதாக இருக்கிறதா என்பதனை பற்றி சிந்தித்து பாருங்கள் என் அன்புக்கு இனிய சகோதரர்களே. ஒரு மனிதனை அழிக்க வேண்டுமென அழிக்கும் கடவுள் முடிவு செய்து அதற்கான முயற்சியில் இறங்கும் வேளையில்
காக்கும் கடவுள் அதே மனிதனை காக்கும் முயற்சியில் இறங்கினால் என்ன ஏற்படும்? அந்த மனிதன் அழிக்கப்படுவானா, காக்கப்படுவானா? இரண்டில் எது நடந்தாலும் ஒரு கடவுள் தோற்றுவிடுகிறார். தோற்று போகிறவர் கடவுளாக இருக்க முடியுமா? தான் நினைத்ததை சாதிக்க இயலாதவர் கடவுள் என்ற தகுதிக்கு எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? அதேபோல்தான் இந்த பூமியையும் ஏனைய கோள்களையும் அண்ட வெளியையும் அவற்றில் கொட்டி கிடக்கின்ற அதிபல அதிசயங்களையும் நாம் காண்கிறோம். இவற்றின் இயக்கங்கள் யாவும் ஒரே சீராகவும் ஒழுங்குடனும் அமைந்துள்ளதையும் பார்க்கிறோம். ஆக ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்களின் அவசியம் இல்லை என்பது மட்டுமல்ல, அது சாத்தியமும் இல்லை என்பதைத்தான் உலக நடப்புகளின் மூலமே மனிதன் விளங்கி வைத்திருக்கும் பேருண்மையாகும். இதேபோல்தான் இஸ்லாம் இப்படி அழுத்தம் திருத்தமான கடவுள் கொள்கையை கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி, மேலும் உங்களுக்கு தெளிவு பெற திருக்குரானில் அல்லாஹ் கூடியதையும் நாம் பார்ப்போம். وَإِلَٰهُكُمْ إِلَٰهٌ وَاحِدٌ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ الرَّحْمَٰنُ الرَّحِيمُ. உங்கள் கடவுள் ஒரே கடவுள்தான், அளவிலா அருளாளனும் நிகரிலா அன்புடையோன், அவனைத் தவிர எந்த கடவுளும் இல்லை. அல் குர்ஆன் 2:163. திருக்குரானின் கூறப்பட்டிருக்கும் இன்னொரு வசனம் இதோ: நபியே, சாட்சியத்தில் மிகவும் பெரியது எது எனக் கேளுங்கள். அல்லாஹுவே எனக்கும் உங்களுக்குமிடையே சாட்சியாக இருக்கின்றான். இந்த குரான் எனக்கு வஹியாக அருளப்பட்டுள்ளது. இது எதற்கு என்றால், இதைக் கொண்டு உங்களையும் இதை அடைந்தவர்களையும் நான் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக மட்டுமே. அல்லாஹ் அல்லாத வேறு ஏதாவது சில தெய்வங்களையும் நீங்கள் சாட்சியாக கொள்கிறீர்களே, அதைத்தான் நீர் சாட்சியாக கொள்கிறீர் என்று அவர்கள் உங்களிடம் கேட்டால், நான் சாட்சியாக கொள்ள மாட்டேன் என்று நபியே கூறுவீராக. அவன் ஒரே ஒரு கடவுள்தான், நீங்கள் இணை வைப்பதை விட்டும் நான் விலகியவன் என்றும் கூறுவீராக. இதுபோன்ற இறை வசனங்களை மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுவதே திருக்குரானின் நோக்கம். திருக்குரானில் இறைவன் கூறுவது என்னவென்றால், இந்த உலகையும் உலகத்தில் சுற்றியிருக்கின்ற உயிரினங்களும் அண்ட சராசரங்களையும் ஒட்டுமொத்த பால்வெளி அண்டங்களையும் ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களையும் உருவாக்கியது ஒரே ஒரு கடவுள்தான். ஆகையினால் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இல்லை என்பதை அழகாகவும் மிக தெளிவாகவும் எடுத்துரைக்கிறது இந்த திருக்குரான். அன்பான சகோதரர்களே, இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவு தந்து உதவும்படி உங்களிடம் அன்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்வது உங்களுடைய அன்புக்கு இனிய இஸ்லாமிய சகோதரர் சாதிக் சுலைமான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.